Stalin uncle, what uncle is very wrong uncle. உன்னை நான் மச்சான் கூப்பிடலாமா? வாட் மச்சான், திஸ் இஸ் வெரி வெரி பேடு மச்சான். 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்திய மச்சான். அதுக்கு கணக்கு எங்க மச்சான்? என் மச்சான் ஒரு கார் வாங்கிட்டு வரி கட்டாமல் பிச்சைத்திய மச்சான். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. அது முதல்ல மாநாடுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? போது அது காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு துவங்கி நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு முடியறதுக்கு பேர் மாநாடு. மொத்தத்தில் 1.25 மணி நேரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை போய் நீங்கள் மாநாடுன்னு சொல்லவே எனக்கு அது வலிக்குது. 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. 35வது நிமிஷம் முடிக்க கூட இல்லை, பேச ஆரம்பிக்கவும் இல்லை. ரேம்ப் வாக்கு வந்த உடனே எவ்வளோ பேர் அலையலையாக வெளியே வந்தான். அதை தடுக்க அவங்க பவுன்சர்கள் தொண்டர்கள் எவ்வளோ போராடினாங்க. அதெல்லாம் பார்க்க வந்த கூட்டம் சார், கேட்க வந்த கூட்டம் இல்லை. இது நடிகருக்காக வந்த கூட்டம், அவ்வளோதாங்க, பார்க்க வந்தான். இதே கூட்டம் தானே எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்துச்சு, ஓட்டா மாறிச்சு. கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிஎம் இருந்தார்ல. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கொடநாட்டில் போய் நடுங்கி கையை கட்டின்னு அடங்கி நின்னிய ஒரே ஒரு படத்துக்காக பிச்சைக்காரன மாதிரி போய் நின்னிய. அப்போ எங்கடா போச்சு இந்த வீரம்? நான் பதில் சொல்கிற அளவுக்கு தகுதி உள்ள கட்சி தொண்டனோ தலைவனோ தாவைகளோ ஒருத்தனும் இல்லை. படக்கணத்தை விற்கிறவன் புஷி ஆனந்த் ஒரு மாலை வணக்கம்னு சொல்ல தெரியாத அதெல்லாம் ஒரு ஆளா சார்? அதே உண்மையாக உழைச்சவன் தானே பதவி போகிறதுக்கு லட்சக்கணக்காக பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த தொண்டன் தானே சொன்னான். இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ டிரைவர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. திமுக அப்படி ஒரு மாவட்ட செயலர் காட்டுங்க. ஏங்க முறை சொல்லி வாங்க, துப்பு இல்லாதவங்களாம் கட்சியில் மெம்பராக இருந்தவங்க. நீங்கள் என்ன நினச்சிருங்க பொறுப்பில் இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க? இது முக்கியமாக திமுகவோட ஓட்டை தான் பறிக்கப்படுது. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு அது எல்லாமே தளபதி விஜய் அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சிறுபான்மையரெல்லாம் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? இவர் எப்படி சிறுபான்மையர் ஓட்டை வாங்குவார்? பிஜேபி எதிர்க்கிறார்ல ஸ்ட்ரைட்டா. எங்க ஸ்ட்ரைட்டா? நீங்கள் தானே சொன்னீங்க 35 நிமிஷத்துல 20 நிமிஷம். நீங்கள் பேட்டியை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? 35 நிமிஷத்தில் 25 நிமிஷம் திமுக. 5 நிமிஷம் 5 நிமிஷம். அது எதுக்கு? அவர் சொல்றாருல, அவருக்கு அப்படி பேசலன்னா கண்ணால பார்க்குற பக்கத்தில் உள்ள எதிரியை முதல்ல அடிக்கணும், அதுக்கப்புறம் தானே மேலே அடிக்கணும். இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான்ல, 2 பைக்கு தான் வருதாங்காட்டியும் நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன்னு சொல்லுவார் தெரியுமா? 2 பைக்குன்னு இருந்துச்சுன்னா ஒரு நடுவில் பூந்து போக மாட்டேன், லாரியில் அடிபட்டு சாவணும். அந்த கதை தான் தாவே கதை. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பல லட்சம் பேரோட சிறப்பாக நடைபெற்றது. அதோட உங்கள் பார்வை என்ன? அது முதல்ல மாநாடுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பல லட்சம் பேர். உங்களுக்கு சின்ன வயசு, படிச்சிருப்பீங்க. ஏன்னா என் வயசு இல்லைன்னாலும் என் அனுபவம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். உங்கள் வயசில் மாநாடுகள் பார்த்துருப்பீங்க. எல்லா கட்சியும், திமுக மாநாடுன்னு சொல்ல, எல்லா கட்சி மாநாடும் பார்த்துருப்பீங்க. ஒன்று காலையில் கொடியேற்றத்தோடு தொடங்கும், அப்புறம் மங்கள இசைகள், அப்புறம் தலைப்புகளில் பேச்சாளர்களோ இல்லை நிர்வாகிகளோ பேசி இறுதியில் தலைவர் பேசும்போது அது காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு துவங்கி நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு முடியறதுக்கு பேர் மாநாடு. மொத்தத்தில் 1.25 மணி நேரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை போய் நீங்கள் மாநாடுன்னு சொல்லவே எனக்கு அது வலிக்குது. அப்போ மாநாடு நடத்துகிறவங்களாம் என்ன பண்ணுவோம்? இதையே நீங்கள் மாநாடுன்னு சொல்லிட்டா அப்போ மாநாட்டுக்கு என்ன பேர் வைப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு ஆடியோ லான்ச்சு கூட ஒரு 2 மணி நேரம் நடக்கும். வந்த சீஃப் கெஸ்ட்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்ற தலைவர்கள் 5 நிமிடம், தளபதி விஜய் அவர்கள் அதெல்லாம் தலைவர்னு நீங்கள் சொல்லலாமா? சொல்லுங்கள். ஒருத்தர் துவக்க உரையாற்றுறாரு, அவர் பேச்சையும் நீங்கள் கேட்டீங்க. ஒருத்தர் தொகுத்து வழங்குறாரு. சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட கிளியர் பண்ணி 4 மணி நான் அங்கே தான் இருந்தேன். இருந்தீங்கல்ல? 4 மணி 4 மணியில் 5:15 முடிஞ்சு போச்சு. சூரியன் மறைகிறது, சந்திரன் உதிக்கிறது. எப்போ? எத்தனை மணிக்கு? 4:45 சந்திரன் உதிப்பானா? ஒரு பொது அறிவு வேணாவா? சொல்லு. சூரியன் இல்லைன்னா சந்திரனுக்கே வெளிச்சம் கிடையாது. அதாவது சூரியனை சொல்கிறதா நினச்சி இப்படி தகாத சொல்லி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, இன்க்ளூடிங் கட்சியோட தலைவர், அவர் யார், அவருக்கு என்ன மெச்சூரிட்டி, அவருக்கு என்ன தகுதி, அதெல்லாம் அன்றைக்கி அவரே சொல்லிட்டு போயிட்டார்.
இப்போ நீங்கள் இப்போ கட்சி கூட்டங்கள் ஒரு 4 மணிக்கு தொடங்குது 3 மணிக்கு தொடங்குதுன்னா மக்கள் ஒரு 1 மணிக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க. இங்கே 3 நாளாக வந்துட்டு இருக்காங்களேண்ணா. அதுதாங்க. அதை வந்து வந்தவனை கொச்சப்படுத்துறதா இல்லை அந்த தலைமையை கொச்சப்படுத்துறதான்னு தெரில. சீமான் சொன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்களாம் 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டானா, இல்லை தலைமை சரியாக வழிகாட்டலையா தெரியல. ஒரு மாநாடு அவ்வளோ செலவு பண்ணி செட்டு போடுறீங்க, வர தொண்டை உட்கார்றதுக்கு ஒரு சின்ன பந்தல் போடணுன்னு தெரியாது? இன்னும் ஒரு 1 லட்சம் பேர் உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா பந்தல் போடலாம்னா இது 15 லட்சம் பேர் வந்திருக்காங்களே. ஏங்க நீங்கள் ஏங்க 15 லட்சம் நன்மை கூட்டம் நம்ம சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்கு டைம்ஸ் சொல்லியிருக்கு. ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே இதே மாதிரி ஒரு பெரிய மாநாடு மனசாட்சி சொல்லுங்கள். கணக்கு இருந்த நான் கூட்டம் கணக்கு இது பண்ண முடியாது. ஆனாலும் பயங்கரமான 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் இருப்பான் என்னோட கணிப்பு. புரியுதுங்களா? ஏங்க 10 லட்சம் கூட தான் இருக்கட்டுங்க. சதுர மீட்டர் கணக்கு பண்ணி உனக்கு கிட்டத்தட்ட 14.92 லட்சம் 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. சரிங்க, 50 லட்சமே இருக்கட்டுங்க. நீ ஓப்பனில் நின்று பேசுகிறது தானே? இப்போ ஓப்பன் ஸ்டேஜ் போட்டுருக்கலாம்ல, அவ்வளோ பேருக்கு போட முடியாதுல்ல. உனக்கு நீ மட்டும் குழுன்னு வச்சுக்கிட்டு மேடைக்கு பின்னாடி ஒரு ஏசியை போட்டுக்கிட்டு அந்த ரூமில் வந்து கொடி நடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டல. நீ கொடி நடுறதுக்கு முன்னாடி வந்தாச்சு, காலையிலே வந்துட்டார். அப்போ கொடி நடுறாங்க, கொடி கீழே விழுது, ஒரு கார் அப்பளமாகுது, அது பக்கத்தில் இந்த காரில் 6 பேர் உட்காந்துருக்குறான். அவன் உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அது எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த காரில் வந்து அந்த காரில் வந்து 6 பேர் செத்துருப்பான். என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறது இல்லை ஒரு தலைவர். அது நிர்மல்குமார் உடனே வந்து பார்த்து அந்த புது கார் வாங்கி தரேன்னு வாக்குறுதி கொடுத்து காரும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியாத இதில் உங்கள் அனுபவத்தில் எத்தனையோ மாநாடு பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். அதே மாதிரி இது ஒரு சின்ன பிரச்சனை, இதையும் அரசியலாக்கணும். கொடிக்கம்பம் ஒரு கொடிமரம் சாயிறது, அதுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பு இல்லாதது, அதை யார் நிறுவனன்ற ஒரு ஐடியா இல்லாதது, அது 100 அடி கொடிக்கம்பம் எவ்வளோ வெயிட்டு, அந்த வெயிட்டை தாங்கினா எத்தனை பெல்ட்டு போடணும், இதெல்லாம் தெரியணுங்க. நடக்கலை. 1.5 வருஷம் தானே ஆகுது. நீங்கள் 50 வருஷம் கட்சி, நீங்கள் செய்யலை. 75 வருஷம் கட்சி, அவங்க 1.5 வருஷம் தான் ஆகுது. இனிமேல் கற்றுப்பாங்கல்ல. அதுதாங்க. நீங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் மாநாடு போட்டிங்களா? நீங்கள் நடக்கிறதுக்கு ரேம்பாக்கு போகிறதுக்கு நீ ஸ்டேஜ் அடிச்சியா? இல்லை. அதுதான் சொல்கிறது. நடக்காததுனால நீங்கள் இப்போ வந்து சின்ன விஷயம் பேசிட்டு போயிடுறீங்க. நடந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? போன உயிருக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் தப்பு. அதை வந்து அறிவிச்சிருக்கணும். இல்லைண்ணா, இப்போ ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் தண்ணீர் பிரச்சனையால் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எல்லாம் பிரச்சனை. உடனே அடுத்த மாநாட்டிலேயே அதை சரி செஞ்சு ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பைப்பு வச்சு அதெல்லாம் ஏற்பாடு நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றான். நான் வந்து பண்ணதையோ பண்ணாததையோ குறை சொல்லுங்க, அது தலைவனாச்சு, அவங்க கட்சி தொண்டனாச்சு, அது இல்லை பிரச்சனை. மேலே இருந்து நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக பார்க்குறதில்ல. மாநாடு போட்டிங்க, 4 பேர் செத்து போனால் நீங்கள் வந்து தண்ணி இல்லாத பிரச்சனை ஆச்சுன்னு அப்படியே லைட்டாக கடந்து போயிடுறீங்க. நீங்கள் என்னமோ தாவேக்கா தொண்டர் மாதிரி. செத்து போனது தெரியுமா தெரியாதா? இதுலேயும் ஒரு மரணம். இது இப்படிலாம் திமுக மேடையிலேயே அதிமுக மாநாட்டிலேயே யாருன்னா இறந்தால் அந்த மேடையிலேயே செத்துப்போன தொண்டரை சொல்லி, அவர் ஊரை சொல்லி, அவரோட பொறுப்பை சொல்லி, அவருக்கு ஒரு இரங்கல் சொல்லுவாங்களா இல்லையா? ஏங்க உன் உயிர் மட்டும் உயிர், மற்ற உயிரெலாம் மயிரா? ஏன்னா நீங்கள் டென்ஷன் பண்ணனே கேள்வி கேட்குறீங்க. இரங்கல் அறிக்கையை விட்டுருக்காருல்ல. எப்போ? ஃபர்ஸ்ட் மாநாட்டில் இருந்தாலும் சரி, செகண்ட் மாநாடு எப்போ? மாநாட்டு முடிஞ்சதுக்கப்புறம். எதுக்கு அவருக்கே தெரிய வராதுல்ல, நான் கட்டுக்கடங்காத கூட்டம்ல. ஸோ உங்கள்கிட்ட பேசலாமா? ஆனால் என்னை வாயை பிடுங்கி கட்டுக்கடங்காத கூட்டம் இது கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லைங்க. இதை விட கூட்டம்லாம் பார்த்தாச்சுங்க. சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, ஏன்னா இப்போ அந்த சிவாஜி படத்தை பார்த்துட்டு அந்த சிவாஜியை மறந்து இது சிவாஜி எடுத்துக்கிற நாடு இது. அவருக்கு 60வது பிறந்த நாள் நான் தலைமை தாங்கி கொண்டாடினேன். கண்ணப்பரத்தில் ஊர்வலம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முடிகிறது மெரினா பீச்சு. மியூசிக் அகாடமி எதிர்க்கிறதுல இப்போ மேம்பாலம் இருக்குதுல்ல, அது பக்கத்தில் மேடை போட்டு பார்த்தாரு. 11 மணிக்கு ஊர்வலம் ஸ்டார்ட் ஆச்சு. 1:30 மணிக்கு மேடையில் நின்று பார்க்க ஆரம்பித்தார். விடிய ஊர்வலம் போயிட்டு தான் இருக்குது. அங்கேயும் கூஞ்சிட்டு தான் இருக்குது. கிளம்பின இடத்துலையும் கூட்டம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்த்தவங்க. இந்த கூட்டத்தை எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த இவங்களுக்கு வந்த கூட்டம் எத்தனை லட்சமாகவும் இருக்கட்டும், சரி, இந்த கூட்டத்தை நீங்கள் டிவியில் பார்த்ததா இருக்கட்டும், பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டத்தை? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்க. அவர் பேசுனது எவ்வளோ நேரம்? 35 நிமிஷம். 35வது நிமிஷம் முடிக்க கூட இல்லை, பேச ஆரம்பிக்கவும் இல்லை. அவர் பேசுனது 35 நிமிஷம், பேச ஆரம்பிக்கலை. ரேம்ப் வாக்கு வந்த உடனே எவ்வளோ பேர் அலையலையாக வெளியே வந்தான். அதை தடுக்க அவங்க பவுன்சர்கள், தொண்டர்கள்
எவ்வளோ போராடினாங்க. அதெல்லாம் பார்க்க வந்த கூட்டம் சார், கேட்க வந்த கூட்டம் இல்லை. ஒரு முறை அதே சிவாஜி வச்சே சொல்கிறேன், ஏன்னா அவரோட தான் என்னோடய பயணம். திருவண்ணாமலைக்கு போயிருக்கோம். ஈவினிங் கூட்டம். சாயந்தரம் 5 மணி 5:30 மணிக்கெலாம் அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி ஒரே கூட்டம். அப்போது சத்தத்தை கேட்டு அவர் கூப்பிட்டு என்ன கேட்டார், என்ன சத்தம்னு. இல்லைண்ணே உங்களை பார்த்துக்க அங்கே கூடியிருக்கான், பார்த்துடலாமே அப்படின்னார். இப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணே இங்கே பார்த்துட்டிங்களா அங்கே கூட்டம் வராது, இவெல்லாம் எப்பவும் ஒரு வேலையை பண்ணாது. பார்க்க வந்தோன்னா பார்த்துருவோம், கேட்க வந்தோம் அங்கே இருப்பான், பார்க்க வந்தவனி கேட்க வந்தவனி ஒன்றா கட்டி போட்டிங்கன்னா கூட்டம் சரியாக வராதுன்னு சொன்ன மாபெரும் தலைவர்கள். இது நடிகருக்காக வந்த கூட்டம். அவ்வளோதாங்க, பார்க்க வந்தான். ஒரு நடிகரை பார்க்க முடியல, எப்பவுமே உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாரு. பிறந்த நாளைக்கு போனால் ஆள் ஊரில் இல்லை, எங்கே இருக்கிறாருன்னு வேறு தெரியல, ஒரு கட்சி தலைவர். அப்போ அவன் பார்க்க வந்தான், பார்த்தான், கிளம்பிட்டான். இதே கூட்டம் தானே எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்துச்சு, ஓட்டா மாறிச்சு. கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிஎம் இருந்தார். விடிய 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 உட்காந்தான் அவர் பேச்சை கேட்க. விடிய விடிய நைட்டு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு வருவார். அதனால் உட்காந்துதான் அந்த கூட்டம். நீங்கள் எம்ஜிஆரை கொண்டு போய் விஜய்கிட்ட கம்பேர் பண்ணிட்டீங்கல்ல. நாங்கள் அவங்க தான் கம்பேர் பண்ணுறாங்க, டிவிக்கேலேயே கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அதாவது கட்சி ஆரம்பித்தார், கொள்கை தலைவர்னு 5 பேரை சொன்னார் முதல் மாநாட்டில். 2வது மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவை எங்கேருந்து வந்தாங்க சொல்லுங்கள், எதுக்கு வந்தாங்க? அண்ணா ஒரு கட்சியை துவக்கினார், அந்த கட்சி 75 வருஷமாக உயிரோடு இருக்குது, அதுலேயும் அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது. கட்சி தொடங்கின உடனேயே சிஎம் அண்ணா அவர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதேமாரி கட்சி தொடங்கிய உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிஎம், நானும் கட்சி தொடங்கின உடனே சிஎம். அதுக்காக அண்ணாவையும் இவங்களையும் வச்சுருக்கேன். இந்த தொலைக்காட்சி மூலமாக இதை யாருன்னா பார்த்தா தாவேக்கா தொண்டனுக்கு, அவர் முதல்ல நீதி கட்சி, அப்புறம் திராவிடர் கட்சி, அதுக்கப்புறம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்காக கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்கார், பேசியிருக்கார், எழுதியிருக்கார், சிறைக்கு போயிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம். எம்ஜிஆர் அதிமுகவில் விதை போட்டு வளர்த்து சட்டமன்ற உறுப்பினராக, சிறுசேமிப்பு குழு தலைவராக, திமுகவின் பொருளாளராக உயர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் இந்த திமுகவுக்காக உழைத்து, அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து 72ல், அப்புறம் 5 வருஷம் கழித்து தான் சிஎம் பண்ணார். அவரோட செயல், அவரோட தயால குணம், அவரோட இதெல்லாம் உங்களுக்கு வராது, வரலன்னாலும் சொல்கிறேன். ஓகே, எம்ஜிஆர் அளவுக்கு வரலனாலுமே ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல உங்களுக்கு. நான் யாருக்கு தான் இல்லை, விஜய் அவர்களுக்கு வடிவேலுக்கு தான் ஃபேஸ் வேல்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவரும் நடிகர் தான், இவரும் நடிகர் தான். நான் யாருக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லை, யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை. ஓட்டா மாறுமான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு அடையாளம் தான் அவர் பேச்சை கேட்கலையே. அவர் பேச்சை எவன் கேட்டான் சொல்லுங்கள்? பாதிக்கு மேலே வெளியே போயிட்டாங்கல்ல. இருந்தாலும் கூட்டம் நிறைய வளர்ந்துச்சு பாருங்களேன். மறுபடியும் ஒரு கட்சியில் தொண்டன் தலைவன் என்ன ஆணையிடுறாரு, தலைவன் என்ன செய்தியை சொல்கிறாரு, அந்த செய்தியை கொண்டு போய் பார்க்காத வராத பாமர மக்கள் கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு தொண்டனோட வேலை. அவன் கேட்கவே தயாரில்லை, அவன் போய் என்ன சொல்லுவான்? அதை போய் எங்கே கொண்டு போய் சேர்ப்பான் சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ நாங்கள்லாம் மாநாட்டுக்கு போகிறோம்னா பார்ப்போம், கேட்போம், அதை வீடியோ வந்துச்சுன்னா போட்டு பார்ப்போம், அதை உள்வாங்குவோம், அந்த செய்தியை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்ப்போம். அதான் அரசியல். இது அப்படி இல்லை. இது இப்போ அந்த கூட்டத்தில் 35 நிமிஷம் பேசுனதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிஎம்கே வசப்பாடி இருக்காரு. அதில் முக்கியமாக ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அப்படிங்கிறது, அந்த ஸ்டாலின் அங்கிள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு சின்ன பையன் தானே, ஒரு சின்ன பையன், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் தான் அப்படி சொல்லுவோம். ஒரு 12 வயசில் திமுக மேடைக்கு வந்து தலைவர்கள் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி அதை முரசொலி கொடுத்து இளைஞர் திமுகன்னு ஆரம்பித்து திருமணமான 3 மாதத்தில் ஓராண்டு காலம் மிசா கைதியாக போய், அந்த மிசா கைதியாக போனப்போ கூட காவல்துறை வந்து எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு, எப்படி வெள்ளைக்காரன் வீர சவார்காரை கேட்டானோ அது மாதிரி எங்கள் தளபதியை கேட்டு, அவர் செத்து போனாலும் இங்கேயே செத்து போகணும் தவிர திமுகவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி தர மாட்டேன்னு சொல்லி அந்த மிசா சிறையை கழித்து, அந்த மிசா சிறையில் அவரை கொல்ல முயற்சித்த போது அவர் உயிரை காக்க சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் தங்கள் உயிரை தந்து காப்பாற்றி திமுகவில் மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக,
கட்சியோட பொருளாளராக, துணை பொதுச் செயலாளராக, செயல் தலைவராக, இவ்வளோ அதுக்கப்புறம் தலைவராக வந்து தேர்தலை சந்தித்து மக்கள் ஆதரவோடு முதலமைச்சரான ஒரு 73 வயது வீரத்தழும்பு நிறைந்த ஒரு தலைவனை பட் அங்கிள் திஸ் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள்ன்ற. இப்போ நீ வந்து அவர் வயசில் பெரியவர், அதனால் அங்கிள்ன்ற. நீ என்னை விட வயசில் சின்னவன், உன்னை நான் மச்சான் கூப்பிடலாமா? வாட் மச்சான், திஸ் இஸ் வெரி வெரி பேடு மச்சான். நான் மச்சான், நீ 10 ரூபா டிக்கெட்டு 100 ரூபாய்க்கும், 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கும் வித்திய மச்சான். அதுக்கு கணக்கு எங்கே மச்சான்? என் மச்சான் ஒரு கார் வாங்கிட்டு வரி கட்டாமல் பிச்சைத்திய மச்சான். கோர்ட்டுக்கெல்லாம் போய் க்யூவில் நின்னைய மச்சான். இப்போ அப்படியே வீராவேசம், எனக்கும் தாவேக்கா டிஎம்கேன்றல்ல, கொடநாட்டில் போய் நடுங்கி கையை கட்டின்னு அடங்கி நின்றிய ஒரே ஒரு படத்துக்காக ஒரு வீடியோ விட்டிய. அந்த வீடியோ எப்பவும் போயிட்டு தானே இருக்குது. 2 கையை கட்டி கூனி குறுகி, அம்மா அவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்தார்கள், தமிழ்நாட்டு மாநிலத்தை முதல்வர் மாநிலமாக உயர்த்தினார்கள், இந்த பிரச்சனையும் தலையிட்டு தீர்ப்பார்கள் என்று நம்புகிறேன்னு ஒரு பிச்சைக்காரன மாதிரி போய் நின்னிய. அப்போ எங்கடா போச்சு இந்த வீரம்? நான் வாடா போடாமல் பேசுகிறேன், தப்பாக நினைக்காது, எனக்கு வயசு இருக்குது, புரியுதுங்களா? அதை கூட எல்லோரும் கேட்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்போ பேசினாலும் உரிமையில் பேசுகிறான்னு. நான் உரிமையில் பேசுறதில்லை, எனக்கு இருக்கிற உரிமையில் பேசுகிறவன், புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பதில் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டு நீ நைட்டில் தூங்க முடியாது. நீ வந்து ஒரு நாள் கூட தூக்கம் வராதுன்னு எங்களுக்கு சொல்கிற. நாங்கள் சிறைச்சாலையில் தூங்கினவங்க, சிறைச்சாலையில் எந்த வசதியும் இல்லாமல் போட்டிருக்கிற கடப்பக்கல்லில் பத்து தூங்கினவங்க. ஒரு நாள் ஏசி இல்லாத ஒரு நாள் தூங்க முடியாது. மாநாட்டுக்கே க்ரீன் ரூம் கட்டினவன் தானே நீ? 6 மணிக்கு மேலே வெளியே வராதவன் தானே நீ? உனக்கு தலைவர் கலைஞரை பற்றியோ, அண்ணன் தளபதியை பற்றியோ, உதயநிதியை பற்றியோ பேசுகிற தகுதி துளி கூட கிடையாதுன்றது என்னோட கடுமையான வாதம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் தளபதி விஜய் அவர்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கனால ஒரு உரிமையில் கூட அங்கிள்னு கூப்பிட்றேன். அதே உரிமையில் தான் நானும் மச்சான்னு கூப்பிட்றேன். இதையும் தாங்கிக்க, அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன்னா நான் சிவாஜி வீட்டில் ஒரு ஆள், புரியுதுங்களா? 79 சிவாஜி வீட்டுக்கு போய் அவர் மறையிற வரைக்கும் வீட்டில் இருந்தேன். அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பேரை ரிசீவ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பேரை சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். அதில் உங்கள் அப்பனும் ஒரு ஆள். அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது, தெரியுதுங்களா? அதுக்கு மேலே நான் அது உள்ளே போக விரும்பலை. இன்னும் கடுமையாக போகலாம், வேணாம். 2 வருஷம் தான் ஆயிருக்க. இதை விட ஒரு வெக்கக்கேடு விஷயம் சார், கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, பேர் தானே வச்சார். அப்போ என்னை இதே மாதிரி உங்களை மாதிரி தம்பிமார்கள் வந்து வீட்டுக்கு இதே மாதிரி கேமராவை போட்டு விஜய் வராரு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். 49 வயசுங்க, நல்ல பீக்கில் இருக்கும்போதே வராரு, ஒரு ரிட்டையர்ட் ஆகிலாம் வராமல். அதனால் அவருக்கு என்னோடய வரேன்னு சொல்லி ஏமாத்தாம நான் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை விஜய் ரசிகர்கள் இருக்கான்ல, அதை இப்போ எடுத்து போட்டு என்னை ஏதோ மதுரையில் அவங்கெல்லாம் தாக்கிட்டா மாதிரியும், தாக்கிறதுனால நான் பயந்து இப்போ காட்டுறேன். இந்த வீடியோவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களும் பார்த்தீங்களா? பயந்து போய் பேசுகிற மாதிரி போனேன். இதை விட எவ்வளோ பெருசாக இருக்கும்? என்கிட்ட இந்த உதிர்ந்து போதில்லை மசுறு, அந்த மசுறு கூட எவனுக்கும் தயங்காது. என்னை பற்றி தெரியும்ல. 64 நாள் சிறைக்கு போனேன் சார். அப்போ கூட நான் பெயில் பெட்டிஷனில் எனக்கு உடம்பு சரியில்லை, சுகர் இருக்குது, உடம்பு சரியில்லை, என்னை விட்டுருங்கன்னு அழுவலை. ரைட் அண்ட் ராயலாக ஜாமீன் வாங்கி வெளியே வந்தவன். இப்படி பேசுகிறீங்களே, இப்படி போடுறீங்களே, வெக்கமா இல்லை? இப்படி போடுறதுக்கு தூக்கு போட்டு செத்தலாம் இல்லை? இல்லை என்கிட்ட கேட்டால் விஷம் கொடுப்பேன்னு வாங்கி துண்ணு செத்தலாம் இல்லை? இது எவ்வளோ கீழ்த்தரமான வேலை? செய்யலாமா இதை? சொல்லுங்கள். அந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்ட்டு. அப்போ இருந்த மூஞ்சி வேறு, இப்போ இருந்த மூஞ்சி வேறு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறான். நான் பதில் சொல்கிற அளவுக்கு தகுதி உள்ள கட்சி தொண்டனோ தலைவனோ தாவேக்கெல்லாம் ஒருத்தனும் இல்லை. வடக்கணத்தை விற்கிறவன் புஷி ஆனந்த், ஒரு மாலை வணக்கம்னு சொல்ல தெரியாத அதெல்லாம் ஒரு ஆளா சார்? சொல்லுங்கள். கேட்டால் கட்சியோட பொதுச் செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, எத்தனை ஓட்டு? 4000 ஓட்டு. 4000 ஓட்டு. 4000 ஓட்டு கூட கிடையாது. இங்கே சென்னை மாநகராட்சியில் எவ்வளோ ஓட்டு தெரியுமா? 32,000 42,000 வரைக்கும் இங்கே ஓட்டு. ஜெயிக்கிறவன் 1000 ஓட்டில் ஜெயிப்பான். அங்கே அப்படி இல்லை. 4000 ஓட்டில் 100 ஓட்டில் ஜெயிச்சுட்டு புஷி தொகுதியில் ஜெயிச்சுட்டு நீ ஒரு ஆளுன்னு வந்து பேசிட்டு நிற்ப. உழைத்தவங்களுக்கு எம்பளத்தி உண்மையாக பதவி மன்றத்திலேருந்தே இருக்கட்டும். அதுதாங்க
நானா சொன்னேன்? ம். அதே உண்மையாக உழைச்சவன் தானே பதவி போகிறதுக்கு லட்சக்கணக்காக பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த தொண்டன் தானே சொன்னான். இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ டிரைவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். திமுக அப்படி ஒரு மாவட்ட செயலர் காட்டுங்க. ஏங்க முறை சொல்லி வாங்க, துப்பு இல்லாதவங்களாம் கட்சியில் மெம்பராக இருந்தவங்க, நீங்கள் என்ன நினச்சிருங்க பொறுப்பில் இருந்தவங்க. இப்போ எப்படி இருக்காங்க? ஏன்னு எப்பவும் அப்படி தாங்க இருக்கான். இப்போ இந்த என்னை உட்காந்து கேட்டிருக்கீங்களா, நான் என்னவா இருந்தேன்? இதே போன வருஷம் 2023 இப்போ 24 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பார்க்குள்ளே தான் என்னோடய பேட்டி. எனக்கு வீடு கிடையாது. உங்களை மாதிரி தம்பிங்களாம் வந்து கேட்டாங்க, உனக்கு கட்சி வீடு கொடுக்கலையான்னு. நான் பிச்சை எடுக்க விரும்பலைன்னு சொன்னேன். தெரியுதுங்களா? இங்கே பேட்டி கொடுக்க முடியாது. பார்க்கு சாவி வாங்கி வச்சுட்டு திறந்து எங்கே நேரில் இருக்குது கேமரா வச்சு தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் சொல்லுங்கள், எனக்கு முதலமைச்சர் வீடு கொடுன்னு சொன்னார். அதுக்கு நான் எல்லா எவிடன்ஸும் கொடுத்தேன். அதிலெல்லாம் சிக்கல் இல்லைன்ட்டான். போடான்ட்டு இந்த வீடை கட்டிட்டேன். கடன் பரவாயில்ல, ஏமாற்ற மாட்டேன், வட்டி கட்டுவேன், அசலை கொடுப்பேன். காருக்கு போய் வரி கேட்டால் அதுக்கு கோர்ட்டுக்கு போய் நிற்க மாட்டேன். நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் வட்டி கட்டணும், நான் கட்டுவேன். புரியுதுங்களா? அதனால் 75 வருஷம் இந்த கட்சி எத்தனை பேர் செத்துருக்கான் தெரியுமா? எத்தனை பொம்பளையோட தாலி அறந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது அதை எதிர்த்து மிஸ்ஸா தடா பொடா எமர்ஜென்சி என்ன சட்டமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் குத்த ஒரு கட்சி இருக்குதுன்னா திமுக மட்டும்தாங்க. சும்மா இந்த கட்சியை நீங்கள் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த சோபாவில் உட்காந்துக்கிட்டு என்னை பேட்டி எடுக்கிறீங்கள, இதுக்கு திமுகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா நீங்கள் நானும் இங்கே இல்லை. உங்கள் ஒப்பனும் எங்கள் ஒப்பனும் செருப்பு போட்டு ரோட்டில் நடந்துருக்க முடியாது. ஆடு மாடு குதிரை கழுதை அதெல்லாம் போகிற ரோட்டில் இன்னும் என்னையும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். நாடு தானே சார் இது? அதுக்கெல்லாம் உரிமை வாங்கி கொடுத்த கட்சி தானே இந்த கட்சி. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த கட்சியை வந்து அழிப்பேன், இன்னொருத்தர் வந்தார் வேரோடு பிடுங்கி போடுவேன். இது வேறு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே 21 தேர்தலில் அதே கூட்டணி தானே இப்போ எல்லாம் கத்துறான். 26 நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த மசரு தானே 21 அப்போ பிடுங்க, அதை பிடுங்க, எப்போ பிடுங்க போகிறீங்க? அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கட்சிலாம் இருந்தது. அப்போ இருந்த கட்சிலாம் இப்போ இல்லை. இருக்குதா கூட? இல்லை. அதெல்லாம் வேணாம். திமுக விமர்சனம் பண்ணாதீங்க. திமுக விமர்சனம் பண்ணுறதும் தாய்ப்பாலை கொச்சப்படுத்துறதுக்கு சமம். இது ஒரே பதிலில் தான். குறிப்பாக இந்த மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தொகுதி மேலூர் தொகுதி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாருன்னு மொத்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியாவது சொன்னாரா? சொன்னார். மொத்த தொகுதி எல்லாத்தையும் எத்தனையும் சொன்னீங்க? மொத்தம் 11 என்னமோ சொன்னார். ஏங்க நீங்கள் வேறு சும்மா சொல்லலையா? என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? எதையுமே அவங்க டேட்டாவே கையில் இல்லைங்க. மறைக்கலாம். கையில் வச்சுட்டு பேசுறதுக்கு அவங்க என்ன மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரியா? கையில் பேசலையே, வந்துட்டு இல்லைங்க, ஓப்பனா பேசுறாங்க. எதையும் பார்த்து படிக்கலையே. அப்படிலாம் இல்லை. ஒரு கட்சி திமுகவோட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பார்க்காம அடி அவங்க இதில் அப்புறம் இப்போ இதை சொல்கிறேன் இல்லை பேசுவீங்க. சாதாரண திமுக தொண்டை பேசுகிறார் தலைவர். ஒரு தலைவர்னா முதலமைச்சர் அந்த தகுதியோடு இருக்கார். டேட்டாவில் ஒரு வார்த்தை, ஒரு எண், ஒரு பிழை நடந்தாலும் அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு இருக்கணும். அதான் தலைவன். டேட்டா மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார், அதுதான் தலைவன். நான் டேட்டா மிஸ் பண்ணலாம் சொல்லலாம், ஆனால் நான் மிஸ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் எப்படி நீங்கள் ஏற்ற கம்ப்யூட்டர் கூட சில நேரம் எரர் ஆகிடும். என் மூளை எரர் ஆகாது. ஏன்னா நான் 6 வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு 67 வயசு. அதனால் அதெல்லாம் தப்பாக பேசுகிறவன் நான் தலைவன். தப்பு இல்லாமல் ஏங்க, நீ ஒரு பொது வாழ்வுக்கு வந்துட்டா உன்னை பார்த்து ஒருத்தன் அது மாதிரி நடக்கணும். அதுக்கு வழிகாட்டுறவன் தான். இப்போ நீங்கள் என்னை கேட்டு வந்திருப்பீங்க. நான் காலைல வாங்க 5:30 மணிக்கு இந்த முனையில் உட்காந்து தான் பேப்பர் படிப்பேன். வீட்டில் உட்காந்து ஏசி போட்டு லைட்டு போட்டு 5:30 மணி to 7:30 அந்த முனை டீ கடை. என்னை பின்பற்றி என்கிட்ட ஐடியா கேட்டு, அது குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், மனைவியோட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாலும் என்கிட்ட கேட்டு தீர்வு கேட்டு போகிறவன் இந்த பகுதியில் இருக்கான். அவ்வளோ நாளாக இருக்கேன். அதெல்லாம் தப்பு. ஒரு தலைவன் கரெக்டாக தெளிவாக பேசணும். வச்சுட்டு தான் இருந்தார். முகம் விஜய் தானே அவ்வளோ தொகுதியிலையுமே அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கான பற்றி அதை அப்படி சொல்லிட்டு போ, நான் நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த ராயபுரத்தில் கூட தேர்தல் நடந்தது. ஜெயக்குமார் சவால் விட்டார், நீ வந்து இங்கே நின்று ஜெயிச்சிருப்பார்
பார்த்துட்டேன். நான் உன்னை ஒரு தொண்டனை வச்சு தோக்கடிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி நிற்க வச்சோம், தோக்கடித்தோம். அப்படி தான் கலைஞர் கூட அப்படி தான் சொல்லுவார். நானே நிற்பதாக நினைத்து வேலைவார். என் சொந்த தொகுதி கொளத்தூர் என்றால் ஆர்கே நகர் என்னோட நான் தத்தெடுத்த தொகுதின்னு பேசியிருக்காரு. அப்படி பேசலாம். இப்போது நான் வேட்பாளரை அறிவிக்கப் போகிறேன் சொல்லிட்டு ஒரு தொகுதியை சொன்ன உடனே எல்லாம் அங்கே தான் நிற்க போகிறாங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இருங்க அவசரப்படாது எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே இப்போ நிர்மல்குமார் ஏடிஎம்கேலேருந்து போனதாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து போனதாக இருக்கட்டும், ஒரு பலம் கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து போனாரா? எங்கே போனார் தெரியாது. அவர் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கு. ஏமா இருந்திருக்காரு, வேலை மாநாட்டை நடத்தி கொடுத்துருக்காரு. எதுமா இதே மாதிரி திமுக மாநாடு நடத்தி கொடுத்துருக்காரு. மாநாட்டுக்கு நடத்தி கொடுத்த வேலைக்காரர்களில் இவர் ஒரு வேலைக்காரர். புரியுதுங்களா? எப்பவுமே வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. மாநாட்டு நிறைய பேர் உழைச்சிருக்கீங்க, அதில் அவர் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர். அதாங்க, அது முக்கியமானவரோ கடைசி ஆளோ. இப்போ நீங்கள் 4 பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் கேள்வி. அதுக்காக இவங்கெல்லாம் முக்கியமான ஆள் இல்லைன்னு அர்த்தமா? எல்லாரும் இல்லை உன்னை தான் அது மாதிரி அதில் ஒருத்தர். அதுக்குண்டான சம்பளத்தை நாங்கள் ஏமாத்தாத கொடுத்துட்டோம். அது வேலை செய்கிறதும் கூலி வாங்குறதும் ஒவ்வொருத்தனோட உரிமை கடமை. அதை செஞ்சாங்க. நான் அதை சொல்ல. பலம் கூடிச்சுன்னா எப்படி கூடும்? பலம் ஒவ்வொரு தொண்டனும் 10 ஓட்டை கொண்டாட தொண்டனாக மாறணும். அவனுக்கு அந்த உள்ளூரில் நல்ல பேர் இருக்கணும். அவன் இப்போ ஒன்றும் வேணாங்க, நான் போய் பக்கத்து வீட்டில் படிக்கட்டு ஏறி போனால் அந்த வீட்டில் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் இருந்தால் வாப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டால் தான் அந்த வீட்லேருந்து எனக்கு ஓட்டு கிடைக்கும். வரும்போதே கதவு சாத்திட்டாங்க இருக்கும். அதில் அப்படி நடக்கணும்னு நினைக்கிங்க? டிவிக்கு ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸுன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்கல்ல. ஐயா சாமி, வீட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் சொல்கிறேன். அவன் ஒரு ஓட்டு அது ஓட்டாகி அது சட்டமன்றத்துக்கு ஆள் அனுப்புகிற ஓட்டாக ஆகாது. அவன் 10 ஓட்டை கொண்டாடுறவனாக மாறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏங்க நீங்கள் உன் தலைவனே எவனுக்கு இழவு நடந்தாலும், எவன் வீட்டை கெட்டது நடந்தாலும், எவன் அவத்தப்பட்டாலும் அவனை போய் பார்க்குறதில்ல. அப்போ அந்த அவனை பின்பற்ற தொண்டை எப்படி இருப்பான்? இப்போ நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் ஒரு தொண்டை பாதிக்கப்பட்டு அவனுக்கு உதவி பண்ணார். ஏன் எங்கள் கட்சியோட பொது செயலாளர் என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆர் தான் என்னை படிக்க வச்சார், நீ வந்துருன்னு கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி சொல்லணும். நீ இப்போ தேவைப்பட்டா அண்ணாவை எடுத்துக்கிற. அந்த அண்ணா பேரில் ஒரு கட்சி இருக்குது. ஒரு கட்சி அதிமுக. அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சி இன்னும் உயிரோடு இருக்குது. இதில் என்னென்னா பாவம் எனக்கு எடப்பாடி பழனிசாமி தான். சசிகலா அந்த அம்மாவோட ஒரு 38 வருஷம் பயணிச்சிச்சு. அப்ரூவராக மாதிரி தான் அந்த அம்மா விடுதலை ஆகிருக்கும் இல்லையா? சசிகலா அப்ரூவர் ஆகலை. எது வந்தாலும் அக்காவோட ஜெயிலுக்கு போச்சு. அக்கா செத்து போனாலும் அந்த 4 வருஷம் தண்டனை அதை ஏற்று இருந்துச்சு. அந்த அம்மா ஒரு அதிமுக கொடியை கட்டினா ஆச்சா போச்சான்னு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குடித்த எடப்பாடி பழனிசாமி நீ எம்ஜிஆரை போட்டு பேனரே வைக்கிறான். வாயே திறக்கலை. ஏன்னா பிஜேபி திறக்காதுன்னு சொல்லிடும். ஏன்னா அவரும் பிஜேபிக்கு வேண்டியவர், இவரும் பிஜேபிக்கு வேண்டியவர். ஒன்று ஏங்க அதை விட ஒன்று சொல்ல, ஓ பன்னீர்செல்வம் யாருங்க? அதிமுக தொண்டன் தாங்க. அம்மாவோட விசுவாசி, தீவிர விசுவாசி. இப்போ நான் வேஷ்டி கட்டிருக்கேன், இது சந்தன கலர். கருப்பு சிவப்பும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது திமுக வேஷ்டி. கருப்பும் சிவப்பும் விலகி இடையில வேஷ்டி தெரிஞ்சால் அது அதிமுக வேஷ்டி. அதை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகணுங்க இல்லைடா. உன் மாநாட்டில் படத்தையே போட்டுருக்கான பொத்திட்டு இருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை க்ளோஸ் பண்ணி. ஏன் நீயும் பிஜேபியோட அடிமை, விஜயும் பிஜேபியோட அடிமைன்றது இதிலேருந்து தெரிஞ்சு நல்லா தெரியுது. வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாத கூவுறாங்க. கூவட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் ஆனால் அதுக்காக ஒவ்வொரு வீட்லேயே இருக்கிறோம், அந்த வீட்டில் இருக்கிறோன்னு இதில் வேடிக்கை தெரியுமா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். போன வாரம் 20 பேர் பொற்சாகத்துலேருந்து வந்தான். இந்த 2 வருஷ காலத்தில் விஜயை பற்றி பேசி விஜய் தொண்டருக்கு நான் கொடுத்த அட்வைஸை கேட்டு என்கிட்ட திமுக தொண்டை போட்டு நான் திமுக வரேன், விஜய் ரசிகர் வந்தான் தெரியுமா? நான் சிலதெல்லாம் விளம்பரம் தேடிக்கிறது இல்லை. எனக்கு விளம்பரமும் பிடிக்காது. எந்த கூட்டத்துக்கு மேடைக்கு போனாலும் சரிங்க, என்னோடய ரோல் முடிஞ்சால் நான் இறங்கிடுவேன். அந்த கூட்டம் நடத்தினவன் அமைச்சரோ தலைவரோ அந்த ஊரில் இருக்க அவன் பக்கத்தில் உட்கார்றது இடத்த விட்டு நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். மொத்தமாக இந்த தமிழக வெற்றி கழக மாநாடை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான் சார். பார்க்க வந்த கூட்டம் பார்த்துட்டான், கலைஞ்சிட்டான். ஓட்டாக மாறுமான்றது எனக்கு தெரியாது. எல்லா தொகுதியிலையும் ஓட்டு இருக்குது.
கணிசமான ஓட்டு இருக்கு இருக்கு தமிழ்நாடு. இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் சுத்தமாக பிளைண்டாக முக்கியமாக திமுகவோட ஓட்டை தான் பறிக்கப்படுது. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு அது எல்லாமே தளபதி விஜய் அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற இப்போ மாதிரி. நீங்கள் சிறுபான்மையரெல்லாம் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? இல்லை பிரிக்கிறது இப்போ ஏடிஎம்கேக்கு இல்லை போகாது. நீங்கள் சிறுபான்மையர் தெளிவாக ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகாது, ஏன்னா பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கு. ஆமா. அப்படிங்கிறப்ப டிஎம்கேக்கு தான் மொத்த சிறுபான்மையர் ஓட்டு. இதை தளபதி விஜய் அவர்கள் இவர் பிரிப்பார். எப்படி சிறுபான்மையர் ஓட்டை வாங்குவார்? பிஜேபி எதிர்க்கிறார்ல ஸ்ட்ரைட்டா. எங்கே ஸ்ட்ரைட்டா? நீங்கள் தானே சொன்னீங்க 35 இப்போ நிமிஷத்துல 20 நிமிஷம் நீங்கள் பட்டி இந்த 20 பேட்டியை நிமிஷம். ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? 35 நிமிஷத்தில் 25 நிமிஷம் திமுக. 5 நிமிஷம் 5 நிமிஷம் அது எதுக்கு? அவர் சொல்றாருல, அவருக்கு அப்படி பேசலைன்னா கண்ணால பாக்குற பக்கத்துல உள்ள எதிரியை முதல்ல அடிக்கணும், அதுக்கப்புறம் தானே மேல அடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு திமுக பாஜக இரண்டும் இருங்க வேறு வேறு அல்ல ஒன்றுதான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. அப்படி சொல்லலை. சொல்றாரு திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை கொள்கை எதிரி. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. 2021 எங்கள் கூட இருந்த எல்லாரும் தான் இப்போ இருக்காங்க. ஆனால் அதே 2016 எங்கள் கூட இருந்தவங்களாம் இருந்தாங்களா? எங்கே இருந்தாங்க? அப்போ அவங்க யார் தெரியுமா? அரசியல் எதிரிகள். தேர்தலுக்காக, தேர்தல் வெற்றிக்காக அணிமாறி சேர்பவர்கள் அத்தனை பேரும் அரசியல் எதிரிகள். அவர்களை அவ்வளோ தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கை எதிரின்னா உன்னோட அடிப்படை கொள்கை உயிர் நாடியில், உன்னுடைய ஆன்மாவில், உன்னுடைய உதிரத்தில் கை வைக்க பார்க்குறவன் தான் கொள்கை எதிரி. நீ கொள்கை எதிரி 5 நிமிஷம் பேசிட்டு அரசியல் எதிரி 25 நிமிஷம் பேசுகிறதுலே லாஜிக் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் நீ. கொள்கை எதிரிகள் மாற மாட்டாங்க சார், அரசியல் எதிரி தான் மாறுவாங்க. அரசியல் எதிரி எப்போனா மாறுவாங்க. இதே நாளைக்கு இப்போ எலெக்ஷனில் நின்று இப்போ ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கி அதனால் வெற்றியே கிடைக்காம போனால் சும்மா அப்படியே உட்காந்துருப்பாரா? சீமான் மாதிரி. சீமானுக்கு தமிழ் உணர்வாளர்கள் உலகம் பூரா வந்து பணம் அனுப்புகிறாங்க. அந்த பணத்தில் ஃபாரின்காராக வாங்கி வச்சுட்டு அவர் சொகுசாக இருந்துகிட்ருக்காரு. கட்சியில் இருக்கிற பணக்காரன்லாம் ஏழையாகி காரில் வந்தவங்களாம் சைக்கிளில் போக வச்சு அவர் இருக்கார். அது வேறு. இவர் இதே கண்டினியூ பண்ணுவாரா? அப்போ எங்கே போவ நீ? இப்போ நீ எல்லா கட்சியும் அதிமுகவை பேசிட்ட, சீமா உன்னை பேசிட்டான். நாளைக்கு இந்த அரசியல் எதிரிகளில் யாரோட ஒருத்தராவது உன்னோட வந்தாலோ அவங்களோட நீ போனாலோ அது அரசியல் எதிரிகள். கொள்கை எதிரிகிட்ட போகவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் அவர் வந்து வீம்புக்கு, அதான் சொன்னல, நெய்வேலியில் பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்கல்ல, இது வரைக்கும் அது என்னாச்சு? ஒரு ரெய்டு வந்த உடனே நீங்கள் ஓடி போகிறீங்க, அதோட முடிஞ்சு போகுதுன்றாரு. உன் வீட்டுக்கு வந்தாங்களே ரெய்டு, அது என்னாச்சுன்னு கேட்கணும்ல நீ. உன் வீட்டுக்கு வந்தப்புறம் தானேங்க திமுககாரன் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், பின்னாடி வரேன், நீங்கள் போங்கன்னு சொன்ன விட்டாங்களா உன்னை? காரில் தூக்கி போட்டு வரல, என்னாச்சு அது? அப்போ தான் பேச்சுவார்த்தை நடத்தி கட்சி ஆரம்பி, நீ சிறுபான்மையின் ஓட்டை பீறி. நாங்கள் இவன் இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான்ல, 2 பைக்கு தான் வருதாங்காட்டியும் நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன்னு சொல்லுவார் தெரியுமா? 2 பைக்குன்னு இருந்துச்சுன்னா நடுவில் பூந்து போக மாட்டேன், லாரியில் அடிபட்டு சாவணும். அந்த கதை தான் தாவே கதை. தளபதி விஜய் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் நின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்புறீங்க? ஜெயிக்க முடியாது சார். நான் தான் சொல்கிறேன், ஓட்டு வாங்கலாம். அவர் ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டார் அவர் கட்சியில். ஏங்க உனக்குன்னு ஒரு ஓட்டு போகிறதுக்காக நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க? என் கேள்வி அதான். நீ ஒன்றும் வேணாங்க, இவ்வளோ நாள் சம்பாரிச்ச, உச்சத்துலேருந்து வந்தேன்ற, கடைசியாக 6-7 படம் ஓடலை, அது வேறு. அது கணக்கு வழக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கடைசி படம் வரைக்கும் பிளாக் பஸ்டர். ஆமாம் ஆமாம், அது எல்லாம் கரெக்டு தான். அதை நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ நீ அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருப்பில்ல, ராத்திரி கடவுள் வந்து சொல்லி காலையில் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன். வரணுன்ற எண்ணம் உன் எண்ணத்தில் இருந்திருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொரோனா வந்துச்சு, அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வெள்ளம் வந்துச்சு, அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சிஏஏ சட்டம் வந்துச்சு, அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் முத்தலாக் தடை சட்டம் வந்தது, அந்த இடைப்பட்ட காலம் தான் வக்குப்பு வாரிய சட்டம் வந்தது. இதெல்லாம் உன்னோட ஸ்டாண்ட் என்ன? நீ என்ன பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி அரசியல் ரீதியாக ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட நியூஸ் 7ல் போட்டாங்க, நம்ம சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த கதைன்னு. இதெல்லாம் நீங்கள் தானே போடுறீங்க, ஊடகத்து வாயிலாக தானே போடுறீங்க. அப்போ அதெல்லாம் அவருக்கு பொருந்தும் இல்லை. பாஜகவோட அலைன்ஸ் வச்சதுனால தானே சிரஞ்சீவி கட்சி ஏதாச்சு.
அது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 லட்சம் 2வது இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இருக்கிற அறிவிப்புப்படி ஃபர்ஸ்ட் இடத்துல 15 லட்சம் தாவேக்கா மாநாடு, மதுரை மாநாடு. 2வது 11 லட்சத்தோட சிரஞ்சீவி. அதான் சொல்கிறேன் சார், 11 லட்சமோ 5 லட்சமோ சார் ஓட்டாமல். அதுக்கு நீங்கள் ஏங்க சிவாஜி எடுத்துங்க, சிவாஜி எடுத்துங்க. அவர் சிரித்தா தமிழ்நாடே சிரிக்கும், அவர் அழுதா தமிழ்நாடே அழுகும். சிரிக்க வைக்கிறதுக்கு பல நடிகர் வரலாம், அழ வைக்கிறதுக்கு எவனும் இந்த நாட்டில் கிடையாது. சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் கமலஹாசன், மற்றபடி யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட மனுஷங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதெல்லாம் இல்லை. எல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபிக்கு என்ன பயம்னா சார், அவங்க பார்க்குறாங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா எல்லா ஊர்லேயும் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறான். முருகருக்கு விழா வந்துச்சுன்னா வித்தியாசம் பார்க்காம அழகு குத்திக்கிறான், காவடி எடுக்கிறான். பெருமாள் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஊரெல்லாம் சோறு போடுறான். இவனுக்கு என்ன தான் கதை நமக்கு ஒன்றும் புரியல. எதை எதை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வைக்கிற சக்தியை தந்தை பெரியாரும் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் ஆழமாக ஊன்றி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பக்தி இல்லைன்னு சொல்லவே இல்லை, இப்பவும் சொல்கிறேன். பக்தி வேறு, பகுத்தறிவு வேறு. பக்தி இருக்குது திமுக கிட்ட. ஏங்க இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, என் நெத்தியில் என்ன இருக்குது? அப்புறம் ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லணும்? என்னது யார் சொல்லணும்? இப்போ என் வீட்டுக்கு வந்து உண்டை கொழுக்கட்டெலாம் சாப்பிட்டு போகிறான், அவனை கை கொத்து வாழ்த்து. நீங்கள் சொல்கிறது இந்த தலைவர் சொல்லணும்ல, தலைமை அறிவிக்கணும்ல. ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு படம் போட்டால் கூட விடுமுறை தின சிறப்பு திரைப்படம்னு போடுறீங்களே. ஆமாம், நீங்கள் பக்தி பற்றிலாம் பேசலாமா? விநாயகர் சதுர்த்தி வேறங்க. அதான் நான் சொல்கிறேன், விநாயகர் கடவுள் இல்லையா? கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் எங்கள் கொள்கை. நீங்கள் கட்சி மாநாட்டில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்கு? நீங்கள். நான் சொல்ல மாட்டேன்ல. ஏன்? ஏங்க அது பகுத்தறிவு ஒத்து வர. பகுத்தறிவு வேற. விநாயகர் எப்படி தமிழ் கடவுள் இல்லையா? இல்லைங்க, இருங்க நான் கேட்குறேன். அது என்ன விநாயகர் என்ன சொல்கிறாங்க? எப்படி அவருக்கு அந்த யானை முகம் வந்து? புராணத்தை விட்டுருங்க, பல பேரோட நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குங்க. அதுக்கு தாங்க இப்போ என் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கும்பிட்டு வரேங்க, அவ்வளோதாங்க. அதுதான் நான் யாரையும் கும்பிட வேணாம்னு சொல்லி தொண்டர்களோட பொண்டாட்டி இல்லை இப்போ வாழ்த்து சொல்ல வேண்டாம். உத்தரப்பிரதேசம் மாதிரி வந்து பாயெல்லாம் உள்ளே போய் ஒழிஞ்சிக்க, மசூதியில் வாங்க சொல்லாத, மைக்கை கைட்டி போடுன்னு நாங்கள் சொல்லலை. நீ என்ன வேணுமோ கும்பிட்டுக்கோ, உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எங்கள் வேலை. ஒரு முதலமைச்சரோட கடமை தானே. ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? என்ன கெட்டு போகுதுங்கிறது மட்டும். ஒன்றும் கெட்டு போகல. ஏன் அப்போ சொல்லலாம்? இப்போ நாடு என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? ஒன்றும் கெட்டல. இல்லை கெடல. அவ்வளோதான். உங்களே மாதிரி உங்களோட அவ்வளோதாங்க. உங்களோட நம்பிக்கைக்காக சொல்லலாம்ல. அதாங்க என்னோட நம்பிக்கை, ஊரார் நம்பிக்கைலாம் இல்லை. சொல்லலையா? சொல்லலை. சொன்னோமா சொன்னோம், அவ்வளோதான். ஓகே, நன்றிண்ணா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.